மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோக்குன்னா, நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி இந்த மாதிரி நம்ம அனுப்புகிறோம். இந்த மாதிரி நான் ஒரு மெசேஜ் டைப் பண்ணி அனுப்பிச்சேன்னா, நான் அனுப்புகிற மெசேஜ் இந்த மாதிரி சாதாரண லெட்டரில் தான் போகும். இந்த மாதிரி தான் நான் அனுப்பிச்சிட்டு இருந்தேன். ஓகே, இப்போ இந்த லெட்டரை கொஞ்சம் டிசைனாக, அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 9 வகையான டிசைனில் நான் மெசேஜை டைப் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த மாதிரி ஈஸியாக டிசைனாக லெட்டர்லாம் டைப் பண்ணி மற்றவங்களுக்கு என்னோடய வாட்ஸ்அப் மெசேஜை கெத்தாக அனுப்பலாம். இது எப்படி பண்ணுறது? என் மொபைலை ரூட் பண்ணியிருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக மொபைல் ரூட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரூட் பண்ண மொபைலாக இருந்தாலும் ரூட் பண்ணாட்டி மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி வாட்ஸ்அப் மெசேஜை டிசைனாக நீங்கள் அனுப்பலாம். இது எப்படி பண்ணுறதுன்னா கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, கவனமாக பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி டைப் பண்ணி மெசேஜை நீங்கள் அனுப்பலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா உடனடியாக நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி லைக் கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. ஓகேங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் எப்படி டிசைனாக லெட்டர் டைப் பண்ணி போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணும்போது முன்னாடி இந்த ஸ்டார் கீயை போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய லெட்டரை டைப் பண்ணிங்கன்னா மறுபடியும் கடைசி அதே மாதிரி இந்த ஸ்டார் கீயை போட்டிங்கன்னா நீங்கள் எழுதின லெட்டர் ரொம்ப போல்டாக திக்காக இருக்கும், நல்லா நல்லா திக்காக இருக்கும். இது ஒரு வகையான ஒரு லெட்டரோட ட்ரிக்குன்னு. இப்போ ரெண்டாவது அடுத்த ட்ரிக் நம்ம பார்த்தீங்கன்னா உங்களோட அதே மாதிரி நீங்கள் நம்பர் கீ இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் கீபோர்டில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த கீழே இருக்கிற மாதிரி ஒரு கோடு இருக்குது, இந்த கோடை போட்டு உங்கள் லெட்டர் எழுதி மறுபடியும் இந்த கடைசியாக மறுபடியும் இந்த கோடை போட்டிங்கன்னா உங்களோட லெட்டர் இத்தாலியன் ஸ்டைல், அதாவது கீழே லைட்டாக வளைஞ்ச மாதிரி உங்களுக்கு லெட்டர் டைப் ஆகும். இது ரெண்டாவது ஸ்டைல். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த புள்ளியை ஒரு 3 தடவை வைங்க, வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுத வேண்டிய லெட்டர் எழுதிட்டு கடைசியாகவும் இந்த புள்ளியை மறுபடியும் அதே மாதிரி ஒரு 3 தடவை வச்சுட்டோம்னா நம்ம லெட்டர் பார்த்திங்கன்னா ஒரு விண்டோஸ் லெட்டராக ஒரு ஸ்டைலாக மாறிக்கும். இது 3வது ஸ்டைல். இப்போ 4வது பார்த்திங்கன்னா இந்த வளைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை முன்னாடி நீங்கள் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எழுத வேண்டிய லெட்டர் எழுதிட்டு கடைசியாக மறுபடியும் இந்த இதை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா நம்ம எழுத எழுத்து மேலே ஒரு கோடு வந்துடும். இது 4மே நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நம்ம நார்மல் கீபோர்ட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா மீதி இருக்க ஒரு 5 ட்ரிக்கு எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு இந்த கீபோர்டு நம்மளுக்கு தேவை. இப்போ மேலே பார்த்திங்கன்னா டிஸ்பிளேல இருக்குல்ல, இந்த கீபோர்டை நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா தான் நம்மளுக்கு மீதி இருக்க அந்த 5 லெட்டரும் ஸ்டைலும் அந்த ப்ளூ லெட்டர் ஒன்று இருக்கும், அது எல்லாமே நம்ம இதில் தான் பண்ண முடியும். இப்போதைக்கு நம்ம பண்ணக்கூடிய இந்த 5 ஸ்டைலுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஆங்கில லெட்டருக்கு, இங்கிலீஷ் லெட்டருக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது. தமிழுக்கு வந்தீங்கன்னா அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணல. வருங்காலங்களில் சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ நான் கீபோர்டில் நம்ம எப்பயும் போல் இந்த கைபேசி தொழில்நுட்பம் அப்படின்ட்டு வெறும் லெட்டர் மட்டும் நான் டைப் பண்ணுறேன். இந்த லெட்டர் மட்டும் டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங் மாதிரி இருக்கும், கீழே ஒரு இது செட்டிங் மாதிரி இருக்கும், இந்த வீல் படம் போட்ட மாதிரி. அதை கிளிக் பண்ணி அப்படியே மேலே இழுத்திங்கன்னா மேலே இருந்து 2வது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா டிசைன்லாம் லெட்டர் இருக்கும். அதை முதல் டிசைன் கொடுத்துட்டு அதை நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டைலில் கிடைக்கும். இந்த ஸ்டைல் எல்லாமே உங்களுக்கு அந்த கீபோர்டில் மட்டும்தான் உங்களுக்கு இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண இன்ஸ்டால் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி லெட்டர் டிசைன்லாம் நீங்கள் கிடைக்கும். இது நீங்கள் உங்கள் மொபைலை ரூட் பண்ணியிருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ரூட் பண்ணாலும் சரி, பண்ணாமல் இருக்கக்கூடிய மொபைல் இருந்தாலும் சரி, ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி லெட்டர் டிசைன்ஸ்லாம் நீங்கள் எழுதி வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். இப்போ 2வது லெட்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் இப்போ மறுபடியும் கைபேசி தொழில்நுட்பம் எழுதுறேன். எழுதிட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் வந்து மேலே போய் இந்த 2வது பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ அடுத்து ஒரு வைட் ஸ்டைலில் ஒரு லெட்டர் நான் கிளிக் பண்ணி ஓகே பார்த்தீங்கன்னா இந்த வைட் ஸ்டைலில் நான் எழுதுன லெட்டர் எல்லாமே வந்துடும். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த கீபோர்டில் 3வது ஸ்டைல். மொத்தம் 9 விதமான லெட்டர் டிசைன் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கீபோர்டில் இப்போ அது 3வது ஸ்டைல் பார்க்குறோம். 3வது ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மேலே போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, லெட்டர் இருக்கும், லெட்டர் சுற்றி ஒரு ரவுண்டு வளையமாக இருக்கும் நம்ம எழுதுன லெட்டரில். இது ஒரு டிசைன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இந்த லெட்டர் தான் இந்த கீபோர்ட்லேயே ரொம்ப ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி தான். இந்த இதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எழுதுகிற லெட்டர் ஒரு ப்ளூ கலராக இருக்கும். நம்ம எழுதுகிற ஒரு மெசேஜ் எழுதுகிறோம், அதுக்கு தலையங்கம் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளூ லெட்டர். இது ஓகே அப்படின்னா நம்ம எழுதுகிற லெட்டர் ப்ளூ கலரில் மாறிடும். இந்த ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்பரில் எல்லாமே ஆங்கில எழுத்துக்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணும், தமிழுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாது.
பின்னாடி பின்காலம் நமக்கு சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ மறுபடியும் இந்த லெட்டர் எழுதுகிறேன். இந்த லெட்டர் பார்த்தீங்கன்னா அப்படி தலைகளை திருப்பணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தலைகளை அப்படியே எழுதுகிற மாதிரி ஒரு டிசைன் இதில் இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான். அது எப்படின்னா நீங்கள் லெட்டர் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி உங்கள் கீழே செட்டிங்ஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதை பண்ணி மேலே அந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய கிளிக் பண்ணி கடைசியாக பண்ணிங்கன்னா லெட்டர் அப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மிரர் ஸ்டைல் லெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த 9 ஸ்டைல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி நண்பர்களோட ஒரு கெத்து மெசேஜை அனுப்புங்க. மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.